குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2024 ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். ஐயா, பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன? ஒரு கிரகத்தினால மட்டும் பலன் இல்லை. 9 கிரகங்களும் எந்தெந்த நிலைமையில் பொதுவான நல்ல கெட்ட அமைப்பில் ஒரு சாதகமற்ற நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா என்பதை வச்சு தான் 12 ராசிகளுக்கும் பலன் சொல்கிறோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம்? இந்த ராகு கேது என்கின்ற கிரகங்களோடு எந்த விதமான கிரகங்களும் இருள் தன்மையை அடையலை. சனி செவ்வாயோடு ஒரு சேர எந்த கிரகமும் அடையலை. அப்போ எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட தனித்துவமாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதம் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 45 நாட்களுக்கு மங்கள யுகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் குருவும் சேருகின்ற அமைப்பு மிக பிரமாதம். அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் வேறு இது சேருது. அதாவது ஒரே நேரத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு இணைவது என்பது ஒரு நல்ல விதமான பலன்கள். என்னங்கய்யா பலன் நடக்கும்? விவசாய பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு மருத்துவம் சார்ந்த தொழில்கள், காவல்துறை போன்ற ஒரு யூனிஃபார்ம் அணிஞ்சு செய்யக்கூடிய பலன்களை செய்யக்கூடியவங்க, பாதுகாவல் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், செம்மண், சிகப்பு நிறம் எல்லா அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள். அதை விட முக்கியமாக செவ்வாய் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை குறிக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால அந்த இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு நடக்குது. சரி, இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்த்தரலாம். இப்பொழுது 2024 ஜூலை மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படின்ற பார்ப்போம். முதலாக மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி மங்கள யோகம் ஆரம்பிக்கிறது. முதல் 12 நாட்கள் அப்படியே ஒரு மாதிரியான மெத்தன அமைப்பாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 20 நாட்கள் பார்த்திங்கன்னா மங்கள யோகம்ன்றது 2ஆம் பாவகத்தில் அமையுதுங்க. அப்போ என்ன நடக்கும்? பணம் வரும், வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் ஒரு சாஃப்ட் நேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? கோபக்காரர்களாக துடிதுடிப்பானவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடிய தன்மை, எதையும் பகுத்தாய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு மாதிரியான ஒரு முடிவெடுப்போம். எதிலையும் டக்கென்று வேகம் காட்ட வேண்டாம் என்கின்ற ஒரு வழக்கத்துக்கு விரோதமான ஒரு மாதிரியான நிதான போக்கோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு 2024 ஜூலை மாதத்தை சொல்லிடலாங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3-4 இடங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் இருப்பது, உங்களுடைய யோகக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் அந்த மாதிரி 3-4ஆம் இடங்களில் தொடர்பு கொண்டு இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பு இது முழுக்க இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வேலைக்கு போகணும்னு நினச்சிருந்த பெண்களுக்கு உங்களுக்கே உரிய உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய திறமைக்கேற்ற வகையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தன்மை. அதை விட மேலே கல்யாணமான பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் மீது இது வரைக்கும் இருந்து வந்த அதிருப்தி, கணவருக்கு நல்லா இல்லை, வேலை சரியா இல்லை, அவரால் பொருளாதார கஷ்டங்கள், உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பருவ வயது பிள்ளைகளை நினச்சி மடியில் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் விடுத்து பிள்ளைகள் நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாது என்கின்ற மாதிரியான 5ஆம் பாவக அமைப்புகள் எல்லாம் செயல்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு அமையுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேங்க, மேஷராசிக்காரர்களுக்கு பயங்கரமான கெடுதலான காலகட்டம் அப்படின்றது உண்மையிலே இல்லை. 2015, 16, 17 பார்த்தீங்கன்னா 90% மேஷராசிக்காரர்கள் அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு ஓரளவிற்கு நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வேலை, தொழில், திருமணம் போன்ற அத்தனை அமைப்புகளும் வயதிற்கேற்றார் போல நிறைவேறக்கூடிய தன்மை. காதலன் காதலி உறவுகள் கூட ஓரளவுக்கு நன்றாக, ஏன்னா இளைஞர்களுக்கு அதுதானே இப்போதைக்கு. திருமணம் ஆகலைன்னா கூட என்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணை எப்படி என்னிடம் நடந்து கொள்கிறது, நான் அவர்கிட்ட எப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், இந்த அமைப்புகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? எல்லா விதமான நல்ல அமைப்புகளும் அருமையாக கூடி வரக்கூடிய நிலைமையில் மிக பிரமாதமாக நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஜூலை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே மங்கள யோகம் 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. முதல் 12 நாட்கள் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும், நினச்சதெல்லாம் நடக்காது. 2வது பகுதி பார்த்திங்கன்னா 2-3ஆம் இடங்களோட சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 2-3ஆம் இடங்களில் தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க போகிறது மிகப்பெரிய யோகம். மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் தைரியம் வரும்.
எல்லாத்துலேயும் ஒரு தைரியம், எதிலும் வந்து பார், ஒன்றும் பிரச்சனை இருக்கணும் இல்லைனா நான் இருக்கணும், அது என்ன இப்படி வந்து நம்மளை போட்டு ஆட்டி விற்கிது, இந்த மாதிரியான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்பு இப்பொழுது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து வருகிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, திறமைகளை காட்டணும், எனக்கு சரியாகவே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, மற்றவெல்லாம் பெரிய அதிர்ஷ்டக்காரனாக இருக்கிறான் உடனே வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு பாருங்கள் அதிர்ஷ்டமே இல்லைங்களே, இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை குறைவு இருப்பவர்கள், உண்மையிலே திறமை இருக்குது ஆனால் வாய்ப்பு இல்லைன்றவங்களும் உண்டு இல்லையா, அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய ஒரு உடல் மொழி திறன், அதைவிட பாட்டுத்திறன், இசைத்திறன் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு கைக்கருவிகளை என்னால் இயக்க முடியும், ஒரு தொழிலை செய்ய முடியும், ஒரு விஷயத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியும், இந்த மாதிரியான விஷயங்களில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. தாய் தகப்பன் மேலே ஏதானும் அதிருப்தி இருந்தவர்களுக்கு இப்போது அந்த குறை நீங்கக்கூடிய அமைப்பு. தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பன் உள்ளூரில் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியலையே, டக்குன்னு நினச்ச நேரத்துக்கு அவங்கள போய் பார்க்க முடியலையே, இந்த மாதிரியான குறைகளோடு இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு அனைத்து அமைப்புகளும் செயல்படக்கூடிய தன்மை என ஒரு நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் போன்றவர்கள் சம்மந்தப்படுறது பணவரவு நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. எதிர்பாராத ஒரு பணவரவு வரும்ன்றதையும் இந்த மாதத்தில் சொல்லலாம். அல்லது ஏற்கனவே இழந்து போன ஒரு பணவரவு, இந்த பணத்தை கொடுத்துட்டேங்க, தெரியாதனமாக கொடுத்து தொலைச்சிட்டேன், ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளே வசூல் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே தாவு தீர்ந்துருதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அளவிற்கு ஒரு பொருளை ஒரு பணத்தை கொடுத்து விட்டு அதை திரும்ப வாங்குவதற்கு அப்படியே அலைந்து கொண்டிருப்பவர்கள், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டமேன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூலை மாதத்திலிருந்தே இப்படியே படிப்படியாக வந்து விடுகிறது. ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிலையில் இந்த மாதத்திலிருந்தே நல்ல பணவரவுகள் அந்த ஒரு 10 நாளைக்குள்ளே வரும். இதில் இன்னொன்று கூட சொல்லலாம், மாதமான ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் இருப்பவர்கள், இதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும், ஆனால் அது ஜிக்ஜாக்காக இருக்குது, அது வந்து எப்படி வரப்போகுது ஏது வரப்போகுதுன்றது தெரியல, என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல, அந்த மாதிரியான நிரந்தரம் இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே மாதமானால் இதுதான் ஒரு நிரந்தர வருமானம் என்பது போன்ற அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், குறிப்பாக அந்த நீர், பால், தண்ணியையும் பாலையும் சேர்த்து வைக்கக்கூடிய டீ கடை, பேக்கரி கடை, ஹோட்டல் கடை, இந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வருமானம் வரும். எளிய ஜனங்கள்னு சொல்லப்படக்கூடிய, காலையில் செஞ்சு அதை நைட்டுக்குள்ளே தீர்த்துணுங்க, ஒரு எளிய நடபாதையில் வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல வச்சுருக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக 10க்கு 10 ரூமில் தான் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டு மக்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் நிறைவாக ஒரு மிச்சம் பிடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கே ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பிள்ளைகிட்ட இருந்தும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷ அமைப்புகள் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல விதமான அனைத்து அமைப்புகளையும் நீங்கள் கேள்விப்படக்கூடிய சுபமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த 2024 ஜூலை மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கும். அதுவும் மாதத்தில் முதல் ஒரு வாரம் 10 நாளைக்கே நல்லது நடந்துடும். கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அஷ்டமச்சானி காலத்தை சொல்லலை. இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு நல்லா இல்லையே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் நல்லாவே இல்லையே, ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த ஜூலை மாதம் கம்ப்ளீட் ரெக்கவர் என்று சொல்லப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது ஜூலை மாதத்தில் உண்டு. என்ன ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் ராசியிலேயே இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. 12ஆம் தேதிக்கு பிறகு மங்கள யோகம், 6ஆம் இடத்தை அப்படியே 6ஆம் அதிபதி சுபமாகி பார்க்கக்கூடிய மங்கள யோகம் 12ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முழுவதும் இருக்கிறது. ஆக என்ன, அடுத்தவருடைய பணம் வரக்கூடிய அமைப்பு, கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் இது போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய அமைப்பு. கடன் வந்து ஏதாவது பிரச்சனை பரவாயில்ல பார்த்துக்கலாம், அல்லது கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, வட்டியாவது கட்டிவிடக்கூடிய அமைப்பிற்கு ஓரளவுக்கு நல்லா வருது, வருமானம் வரப்போகிறது, நிலைத்த வேலை அமைப்புகள் வரப்போகிறது. யார் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்கள நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாகிறார். அதாவது உங்களை அவர் ஃப்ரெண்டாக்கிக்கிறதுக்கு, அடாடா இவ்வளோ நாள் வந்து இந்த மனுஷனை தேவையாத்தனமாக ஏற்றுக்கிட்டு இருந்தோமே, இவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சே, இவர் கூட பக்கத்தில் இருந்தோம்னா நமக்கு இவ்வளவு பலன்கள் இருந்திருக்குமே என்பது மாதிரியான உங்களை பற்றி எதிரி புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் இருக்கும், இருந்துட்டு போதுங்க, மங்கள செலவுகள் இருக்கும். ஒரு வீடு வாங்க முடியும், வீடு வாங்கலைன்னா கூட வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க வீடு வாங்கட்டும், ஐயா எனக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்கய்யா, வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு போன்ற அமைப்புகளை வாங்கக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு நல்ல, அதாவது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாறு போல் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆக ஒரு பொருள் வரும், அந்த பொருளின் மூலமாக செலவுகள் இருக்கும், ஆனால் அது சுப செலவாக இருக்கும். இது போன்ற தன்மைகள் இப்பொழுது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குது. 2ஆம் இடத்துல புதன் வர்றது மிகப்பெரிய யோக பலன். ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 9ஆம் இடத்து சனி எப்போவுமே சொந்த ஊர் பற்றிய எண்ணங்களை கொடுப்பார். ஜூலை மாதத்தில்
ஒரு 2-3 தடவையாவது சொந்த ஊரை பற்றின நினப்பு வரும். சொந்த ஊரை பற்றி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வரும். குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னு என்ன வரும். குலதெய்வம் இருக்கிற திசையை பார்த்து ஒரு கும்பிடாத ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு கும்பிடாத செய்யணுமே அம்மா தாயே அப்படின்ற மாதிரியான குலதெய்வ நம்பிக்கை, குலதெய்வ நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, குலதெய்வத்தை பற்றிய தரிசனம் பற்றிய எதிர்பார்ப்புகள், அதை பற்றிய ஆசை அவாக்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா புனித யாத்திரை, தெற்கு நோக்கிய பயணம், ஜல யாத்திரை, கங்கா ஜல யாத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய தீர்த்த யாத்திரை போன்ற அமைப்புகள் சித்திக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 ஜூலை மாதம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாதங்க அது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே உங்களுக்கு நல்ல பலன் நான் சொல்லலை. காரணம் அஷ்டம சனின்றது உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு பலன்லையும் வார பலனாக இருக்கட்டும், தினசரி பலனாக இருக்கட்டும், மாத பலனாக இருக்கட்டும், நீங்கள் மறக்கிறீர்களோ இல்லையோ நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு அஷ்டம சனின்றதை. ஏன்னா அதுதான் ஒரு ஜோதிடருடைய கடன். அதாவது என்னென்னா, ஜோதிடருடைய கடமையே சாதகமற்றதை ஒரு நாசுக்காக சொல்வது. நீங்கள் எதுவும் தவறு எதிர்பார்ப்புகளை மீறி எதுவும் தவறு செஞ்சிடாமல் பணத்தை இழந்துடாமல் பார்த்துக்கக்கூடியது தான் ஒரு ஜோதிடத்தினுடைய கடமையாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் அடிக்கடி அஷ்டமச்சனி கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா. இது உணர்கிற மாதிரியே பூச நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையான அமைப்புள்ள ஒரு மாதிரியே ஆகிப்பிட்டீங்க. ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே பாதிப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய மாதங்க அந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்திலிருந்தே படிப்படியாக சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அப்படி என்ன முக்கியம்? மங்கள யோகம் ஏற்படுகிறது. தர்மகர்மாதிபதி யோகமாகவே அமைகிறது. 9-10 கூடிய செவ்வாயும் குருவும் இப்போது 11ஆம் வீட்டில் 12ஆம் தேதியிலிருந்து இணைகிறார்கள். இது ஒரு 45 நாட்களுக்கு நிலைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 1-2 வருஷமாக வருமானமே இல்லைங்க. இந்த வருமானம் இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஒரு வருமானம் வந்தாலே பரவாயில்லையே, எதையோ கொஞ்சம் சமாளிச்சுக்கோனே, காசு இருந்தால் போரும்ல, மற்ற பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுக்கலாம்ல. எல்லா பிரச்சனையும் காசு கொடுத்து சமாளிக்க முடியாது, காசு இருந்து சமாளிக்க முடியாது. ஆனால் சமாளிக்க முடிஞ்ச வகையில் சமாளிச்சுக்கலாம்ல. ஒரு 70% பிரச்சனையை தீர்த்துட்டேன்னா பரவாயில்லைங்க, 30% நீச்சல் அடிச்சாது கடந்து போயிடுறேன் அப்படின்ட்டு போயிடலாம் இல்லையா. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள். மூத்த அண்ணன் அக்கால்களினால் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் உதவாமல் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, சிதப்பா பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள், இவர்களோடு இருந்து வந்திருந்த ஒரு மாதிரியான சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் பெரும்பகுதி சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். பூச நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக அப்படியே சோதனைகள் தேர ஆரம்பிக்கும். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், இப்போது உங்களை ஆட்டிப்பிடித்து அவஸ்தைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அஷ்டமச்சனி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு முடிந்து போகிறது. அதற்கு முடிவதற்கான அத்தனை அமைப்புகளையும் அப்படியே படிப்படியாக நீங்கள் மேலே வருவீங்கன்றதான் உண்மை. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது, லாபம் வரும். வியாபாரிகளுக்கு உழைத்த அளவிற்கு காசு வரக்கூடிய மாதம் இந்த மாதம். செய்தொழிலில் ஓரளவுக்கு விருத்தி இருக்கிற அமைப்பு இந்த மாதம் உண்டு. வேலையில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும். முதலாளியோ மேலதிகாரியோ கொஞ்சமாவது நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பார். இது வரைக்கும் வேலையில் சுத்தமாக நமக்கு இல்லை நிம்மதி, அல்லது வேலையே இல்லை, அல்லது சம்பளமே இல்லை. ஏண்டா வேலைக்கு போகிறோம் என்கின்ற ஒரு அமைப்பு. வேலைக்கு விட்டு வீட்டுக்கு திரும்பினா ஏண்டா வீட்டுக்கு திரும்புகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு திரும்பி போவோமா, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி புருஷன் எல்லா சண்டையும் இருக்குமே, இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் அப்படியே நிவர்த்தி செய்யக்கூடிய படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய நல்ல யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஜூலை மாதம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SMS Institutions.